I am Black Romeo. Come on. Okay. Walk. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். என் உடல் பிறப்பே. தேங்க்யூ. அன்வர், அன்வர், டே அன்வர், ஜோக்கி, பொறுக்கி, அம்மா, அக்கா. டே அன்வர், என்னடா லைஃப் வெறுப்பா இருக்குடா. ஒரு பொண்ணை பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, ஆசையா ஒரு கிஸ் கூட பண்ண முடியலடா. லைப்ரரி போனோம்னா சைட்டு கூட அடிக்க விட மாட்டேங்கிறான் அந்த லைப்ரரியா. அந்த வர்றான் பாரு, குடையில தொங்கிக்கிட்டே வர்றான் பாரு. இந்த பிரச்சனை நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இதே ஏன்டா என்கிட்ட சொல்றீங்க? அதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல காலேஜ் சேர்மன் அரிமத், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. டே, இந்த பிரச்சனை உன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும். சொன்னா கேள்றா, அடம்பிடிக்காரா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றா, பண்ணுடா. இதான் ஐடியா. வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு நிமிஷம், கொஞ்சம் செப்பல் கேட்டுறீங்களா? எதுக்கு? உங்களுக்காக புது ஷூஸ் ஆயிட்டு வந்திருக்கோம் சார். என்ன அன்பளிப்பா? இல்ல கிஃப்ட். போடுங்க சார். ஏன் நீங்க போட மாட்டீங்களா? போடுவாங்க, அதுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. ஆமா சார், போடுங்கடா. இத போடுறேன் சார். மெதுவாப்பா, சீக்கிரம். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இன்னும் பல மாதிரி இருக்கும். பிடிக்காதீங்க. ஐயோ, விடுங்க, உங்களை பிடிக்காதீங்க, என்ன பிடிக்கும்? ஐயோ, டீச்சர். ஹலோ யூனியன் சேர்மன். ஒரு பிரச்சனை, அதை இன்னைக்கே இங்கேயே இப்பவே தீர்த்து வைக்கிறீங்க. என்ன பிரச்சனை? ஐ வாண்ட் ஒன். இங்கேயும் மாடா ஒண்ணு. இந்த சடைகளால தான் நான் லவ் பிளேஸ் போகணும்னு சொல்றது. உன்னோட சுத்தி ஒரு வாரம் ஆச்சு, இப்போ நம்ம போனோம். ஒரு ஐடியா சொல்லு. ஐயோ, காலேஜுக்குள்ள பாம்பு வச்சுட்டாங்களே. ஐயோ, பேச நேரம் இல்ல. ஏன் கணக்கு அப்படி ஓடுறீங்க? பிரின்சிபல் எது கையை பிடிச்சிருக்கீங்க? மாமா எல்லாம் ஓடுறாங்களே, வச்சிடம் தெரியலையே. அட பாவிங்களா, அடியே வேமா ஓடாதீங்க, ஓட போகுது. வாட் டாட் சர்ப்ரைஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்று காலேஜில் பெஸ்ட் லவர்ஸ் நீங்க தான். லவ்வருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸாவது கொடுக்க சொல்லியிருக்காரு வேலண்டைன். எனக்கு தான் லவர் இல்லை, உனக்கு லவர் இருக்கா. இந்த ரோஸை உன் கையால அவளுக்கு கொடு. ஏன்டா லவர்ஸ் டேனுக்கு இவ்வளவு ஃபீலோட பேசிட்டு இருக்க? ஆமாடா, ரொம்ப நாளா ஒரு ஃபிகரை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காடா. கிடைச்சா கலக்கிடுவியா? கலக்கா? ஈயாயி ஈயாதான். ஓகேடா, இன்னைக்கு உனக்கு ஈயா ஈயா இதான்டா. அரிமத், thank you. Where is my girlfriend? I am Black Romeo. Congrats. Thank you. Bye. ஆள அசத்திரியே. ஒழுங்கா கரெக்ட் பண்றீங்களா? போலீஸ். ஐயோ, இங்கிட்டு போலீஸ். ஐயோ, அங்கிட்டு போலீஸ். ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலையே. ஹேய், என்னடா புணுகு பூன மாதிரி இங்க அங்க உலாத்திட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள போய் உட்காரே, இல்ல லத்தி வேணுமா? ஏன் சார் லத்தி? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அவாலா மோசடியில் ஈடுபட்டமா அல்லது அந்நிய செலாவணி மோசடியில் சம்பந்தப்பட்டமா? இது 1996. நாங்க ரோட்டு மலை ஆடுவோம், உங்க வீட்டு மோட்டு மலை ஆடுவோம். மாணவர்கள் நாங்கள்.
எங்களை அடக்கல் நினைச்சீங்க அடக்கமாயிருவீங்க. மாணவன் நினைத்தா அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு. அடி செருப்பு. ஏன் சார் இப்ப கோபப்படுறீங்க? இனிமே ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சார். ஏமா நீங்களா பொண்ணுங்க தானா? பேசுங்க பேசுங்க. ஏமா நடு ராத்திரில நடு ரோட்ல இந்த காலி பசங்களோட சேர்ந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமான எதுவும் இல்ல? எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. எங்க உடன்பிறவா சகோதரிகளையும் உயிர் தோழியையும் பத்தி சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? என்ன சொல்றாங்க பாத்தியா? என்ன சொன்னேன்? உயிர் தோழின்னு சொன்னேன் சார். இந்த வார்த்தையை கேட்டாலே கொலையெல்லாம் நடுங்குது. ஆமாயா, இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் போதாது? அட பாவம், எங்கேயோ பாத்துட்டாரா? இனிமே தோழிங்க கீழிங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க அப்புறம் நடக்கிறே வேற. உட்காருடா. சரி சார். சார், அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில சுத்துறோன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். முடியாதியா? இன்னைக்கு நைட் முழுதும் நீங்க இங்கேயே இருங்க. காலையில உங்க லெக்சரர்ஸ் ஆர் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். வணக்கம் சின்ன. என்ன சின்ன? இவங்களை எல்லாம் தர்மா ரிலீஸ் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன். நீங்களாம் போலாம். சார், எங்களை ரிலீஸ் பண்ண தர்மா யார் சார்? காலையில எங்க பிரின்சிபல் லெக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணட்டும், அப்புறம் நாங்க போறோம். நோ, தர்மா உத்தரவுன்னா அதை உடனே நிறைவேற்றுறது தான் எங்க வேலை. இப்போ நீங்க போலாம். கான்ஸ்டபிள் எல்லாரும் அனுப்பு. தோழி ப்ளீஸ் கம். போங்க சார். அதான் நான் போட்டப்பா. யோ, வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பை ஹோட்டல். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஹோட்டலை பார்த்து பிச்சைக்கார பை ஹோட்டல் சொல்லுவேன். ஓ ஹோட்டலா? ஏன் ஹோட்டல் முதலாளினா பிச்சை எடுக்க கூடாதா? அடையாறுல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன். அதுல சில்லறை வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் இந்த பிச்சை. வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? போடா. போறோம்ல. போடானா? இங்க பாருங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே Good evening. மாதிரி இருக்கீங்க. அங்கேயும் கழுங்க. என்ன வேணுமோ கொடுங்க. May I take your order? சொல்லிட்டு இருந்தீங்க. Yes, we'll have 4 Pepsis and 3 sandwiches. Okay, sir. ஏய் சரியாண்டி. Hey, Sarai. வா வா வா. I am not Sarayandi. I am Black Romeo. Jump. Jump. Sit. Thank you. Friends, நீங்க காதலுக்காக கல்லூரியை தியாகம் பண்ணிய காதலர்கள். நீங்க நம்பி வாழ்றது காதல். ஆனா நான் நம்பி வாழ்றது ஹலோ டார்லிங், வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா ஓடிடுவோம். ஏன் பெரிய எலியா? ஐயோ, நீ டார்லிங் இல்ல, மதர் மதர் மம்மி மம்மி அம்மா. சொல்றியா? ஏய் மம்மி இல்ல, அக்கா. ஐயோ 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 சாரி. அடுத்த வாட்டி வந்து பெரிய தோசைகள் தான். என்ன? இந்த லவ்வர்ஸ்க்கு நீங்க காட்டுற அன்பு, கருணை, கார்டியன்ஷிப் இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்றது மட்டும் இல்ல, இன்னைக்கே அவங்கள உங்க வீட்டை விட்டு அனுப்பணும். நீங்க உங்க வீட்டை விட்டே வெளியேறது மட்டும் இல்ல, இந்த சிட்டியை விட்டே வெளியேறணும். இது தர்ம ஆர்டர். இது பாருங்க, அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்க. அவங்கள விட்டு எங்களால பிரிய முடியாது. தர்மா கிட்ட ஞாபகப்படுத்து, நாங்க அவரோட லெக்சரர்ஸ். எங்க கிட்ட இந்த அடியாள் அனுப்புறது, ஆர்டர் போடுறதெல்லாம் வேண்டாம். ஆர்டர் போடுறதுக்கு தர்மா என்ன சேர்க்க மாட்டா, சென்றிருக்க மாட்டா.
डोलाक टाक पत्नी डोल मैया डोले डोल मैया डोले डोलाक डिमिकी तारंडी उन मुतम्मा इरुपति पைய பாரண்டி पைய பாரண்டி சசிகலா மாலா நான் வாங்கி தாரேன் கோலா 100 ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம் 100 ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம் அட அட்டக்கு பட்டக்கு டிமுக்கு அடிக்கிற டோலு மையா டோலு டோலு மையா டோலு டோலாக்கு டிமிக்கி தாரண்டி உன்னை முத்தம்மாவும் இடுப்பு சுத்தி பைய பாரண்டி எப்படி எங்க கார்டன் வீட்டை நொறுக்க சொன்னியோ அதே மாதிரி இந்த வீட்டையும் நொறுக்க சொல்ல. இது தர்மா வீடு. அதான் நொறுக்கு. முடியாது. அதனால பெரிய தொல்லை எனக்கு வேலை வெட்டியும் இல்ல நான் போற உள்ள எனக்கு வேலை வெட்டி மாமூலடே எடு மாமூல எங்க வெக்கங்கெல்லாம் எடு மாமூல ரேஷன் அட்டையை கொடு ஐயா இருங்கம்மா இருங்கம்மா ஏனுங்க ஐயா நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு கொண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு கொலை கொள்ளை குத்து வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? என்னத்துக்காகிறது? நானு யாரா? என்னையவா யாரு? எனக்கு அக்கா இல்லையா? நான் யாரா? யாரு கேட்டவா? நான் யாரும் கேட்டவடா? யாரும் கேட்டவா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார். 3 பேருக்கு. யோ 420 உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சலாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா அதே பட்ட அதே பொட்டு. ஆமா நீ எங்க? பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிறேன். வந்து சார் அடி பின்னிட்டாங்களா? சரி சரி வெளியாட்டுன்னு சொல்லாத. ஆமா என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன மாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மலங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரசுங்க. கண்டிஷன் என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ
இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காத இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும் கதையை உடுப்பா உனக்கு கல்யாணம் நண்டே தீரணும் ஐயா வணக்கம் ஐயா வாட் எ மூமெண்ட் இல்லைங்க கல்யாணம் சொல்லிட்டியா கோதல் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை அப்புறம் இதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க இந்த நக்கல் தானே வாழாங்க நீ எந்த ஜென்மை ஏற்றாலும் ஒரு கல்யாணமே ஆகாது ஐயா பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க மன்னிச்சுக்கீங்க எத்தனையோ தியாகம் எவ்வளவோ பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஒரு ஸ்மால் தியாகம் நாம் பண்ணக்கூடாதா சார் இன்னிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு இன்னிலேந்து நீதான் கண்கண்ட தெய்வமே நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா மிஸ்டர் அருண் எப்படி சார் அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார் உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார் பீதி வேதி இருக்கட்டும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன் ஆமா சார் நன்றி மறக்க கூடாது சார் பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார் இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளது சார் அடிக்கிறதும் அடிக்கிறேன் 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன் வேணும் உள்ளவா பேசிக்கிறேன் சார் என்ன சந்தேக சார் யோ சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா அவனை போத்துறியா டேய் போடா சார் சந்தேகம் சார் சந்தேகம் சார் இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க சார் அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு சவுடால பதில் சொல்றேன் ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி யாரு நானு இன்ஸ்பெக்டரா அம்மா நீ எந்த ஊரு என்ன பேரு நான் தேனில இருந்து வரேன் என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் பெரிய இடத்து புள்ள அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் பின் விளைவா என்ன பின் நடக்குது இங்க துப்பு இது போலீஸ் ஸ்டேஷன் சரியா எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரி 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 நீ கிளம்பு 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 வர சார் இந்த பக்கமே வரக்கூடாது ஆமா யாராங்க நீ ரவுடியா பயங்கரமா நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா என்ன வாய்ப்பாடா படிக்கிற உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம் 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள அக்கா உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான் என்ன திமிரு உனக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிப்பியா மூஞ்சி மகர கட்டையும் பாரு டேய் போடா உள்ள போடானா இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல நானா ஓ என்னது அநியாயமா இருக்கு எங்க ஊர் பொண்ணியாது கம்பெனி பேச்சு ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் காலம் பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பா இருக்கட்டும் அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான் 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான் வரட்ட பாத்துக்கிற இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு என் புருஷனா இருந்தா அரசனா இருந்தா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் இழுத்து வச்சு இருக்கிறதா ஐயோ இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க முதல்ல பாலை குடிப்போமா குடிக்கலாமே நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன் அதுவும் நடக்கல நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன் அதுவும் நடக்கல மற்றதாவது நடக்குமா போங்கவா அப்ப இதுவும் இல்லையா வரவா வந்துட்டு ஒண்ணு இல்ல
பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பொண்டாட்டி போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு திட்டுவாங்க. உக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நம்மடி. ஏண்டா? 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு மரியாதை தான். 420. ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசம்சம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் பொய்ய சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம்மா? கல்யாணம் பண்ணிட்டேன். சும்மா விட மாட்டியா? மாப்பிளே இப்படி போட்டு அடிச்சே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத பொண்ணாச்சு. யோ கேனத்தனமா பேசாதயா. எனக்கு வச்சதெல்லாம் அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு போயா. செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? ஏழை இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன். அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தலை வெத்தலை. அது எப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அட வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா வெத்தலை. அது என்ன அவ்வளவு குழண்டலு? ஆமா அது இருக்கட்டும். பீச்சில் அவன் சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டாட்டி எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா. ஏறு. எதுக்கு? ஏறு. எதுக்குடி? ஏறு சொல்றேன். ஏறியாச்சு. நிதி உன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கர்மையா. வேற எப்படி? மிதியா ஏறங்க வா. மிதியா சொல்லு. ஏப்பா போலீஸ்கார நினைவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நினைவா வருது. கால் வலிக்குது படி. ராஜா கண்ணா நல்ல பிள்ளை ஏறி மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம். அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி 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 என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது. ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே கடவுளே, மக்கள் இடுப்புல பறந்துருக்கா. என்னையா பண்றது? மூவ்மெண்ட் பண்ற. அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடி? எக்ஸசைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் எங்கடி கூட்டி போற? வா. இங்கதானே? எங்க? நில்லு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? மாட்டு. கரெக்ட்லையா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேற ஈஸியா முடிச்சு போயிருக்கலாம்ல. ஈஸியா பண்ணல. இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போலாம். எங்க அடி போ.